ஹே சாம்ஸ், இன்னைக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சப்டைட்டில்ஸை எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் சப்டைட்டில் ஆர் டெக்ஸ்ட் அனிமேஷன் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது அண்ட் அதே மாதிரி டிசைன் பண்ண டெக்ஸ்ட்டை எப்படி நம்ம அனிமேட் பண்ணுறது, முக்கியமாக நம்ம ஹெட் மூவ்மெண்ட் கூட எப்படி நம்ம ட்ராக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட 3 விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சாம்ஸ் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னுடைய ஒர்க் ஸ்பேஸ், அதாவது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஸ்பேஸை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஃபைலில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முதல் விஷயம், ப்ரீமியர் ப்ரோ ஆர் அதர் எடிட்டிங் சாஃப்ட்வேரில் இருக்கிற மாதிரி நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸுக்கு இன்பில்ட்டாக ஒரு சப்டைட்டில்ஸ் க்ரியேட் பண்ணுற, ஆட்டோமேட்டடாக க்ரியேட் பண்ணுற டூல்ஸோ இல்லைனா கேப்ஷன் டூல்ஸோ கிடையாது. ஸோ நம்ம தான் பேசிக்லேருந்து க்ரியேட் பண்ணணும். பட் இதில் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களால் க்ரியேட்டிவான லைக் நம்ம டெமோவில் பார்த்த மாதிரி க்ரியேட்டிவான டெக்ஸ்ட் இன்புட்ஸை உங்களால் வந்து லைக் டிசைன்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை சூஸ் பண்ணேன். ஸோ வாங்க எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ முதல்ல வந்துட்டு என்னுடைய வீடியோவை நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ கம்போசிஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும், பேசிக்கான விஷயம் தான். ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஃபார் டெமோ நான் டெமோனே டெக்ஸ்ட்டை வந்து போட்டுக்கிறேன். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த அந்த டெக்ஸ்ட்டு தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய எல்லா பிராண்டிங், அதாவது டெக்ஸ்ட் ஆர் வீடியோ போஸ்ட் இந்த மாதிரிப்பட்ட எல்லா விஷயத்துலையுமே இந்த ஃபாண்ட்டை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா போல்டு இட்டாலிக்கை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கொஞ்சம் ரீசைஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹெட்டு பக்கத்தில் வர மாதிரி, ஏன் அப்படின்னா நான் இந்த டுட்டோரியலில் உங்களுக்கு ஹெட் ட்ராக்கிங்கும் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக ஹெட் பக்கத்தில் நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இப்போ டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அனிமேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம எந்த ஒரு எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டில் இருக்கிற எஃபெக்ட்ஸையோ இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரீசெட்டையோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு ஒரு ஃபோட்டோஷாப் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போயிட்டிங்க அப்படின்னா லேயர் ஸ்டைல்ஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேசிக்கான எஃபெக்ட்ஸ் இருக்கும். இதன் மூலமாக தான் அந்த டெக்ஸ்ட் எஃபெக்டை நம்ம வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகேங்களா, ஸோ முதல்ல வந்து நம்ம என்ன அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் ஓவர்லேவை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேயுமே அந்த எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வராது. எங்கே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா நீங்கள் லேயர், அதாவது எந்த ஒரு ஸ்டைலை நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி லேயர் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு பேனல் வந்துடும், அது ஒரு ஆப்ஷன் வந்துடும். அதுக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண ஆப்ஷன்ஸ், அதாவது எஃபெக்ட்ஸ் வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த பிளெண்டிங் ஆப்ஷன்றது வந்து பேசிக்கானது. நீங்கள் எந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணாலுமே உங்களுக்கு அது வந்துடும். ஸோ அதை நீங்கள் கண்டுக்க வேண்டாம். அதுக்கு கீழே நீங்கள் அப்ளை பண்ண எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிரேடியன்ட் ஓவர்லே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நமக்கு தேவையான எல்லா எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸுமே இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எடிட் கிரேடியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, கலர்ஸ். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துடும். இங்கே பார்த்தீங்களா, நமக்கு இங்கே லைவாக தெரியும். ஸோ இதை வந்து நான் எப்படி செட் பண்ண போகிறேன், அதாவது நம்ம க்ரியேட் பண்ண போகிற டிசைனுக்கு நான் எப்படி க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் இதே தான் ஃபாலோ பண்ணணும், நான் இந்த கலரை செட் பண்ணுறேன்னா நீங்களும் அதே தான் செட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் இதை வந்து ஒரு கைடாக எடுத்துகிட்டு நீங்கள் தாராளமாக உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை இந்த எஃபெக்ட்ஸில் நீங்கள் காமிக்கலாம். அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்களும் இதை பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பண்ண அவுட்புட்டை எனக்கு இன்ஸ்டாலேயோ இல்லை அப்படின்னா யூடியூப்லேயோ நீங்கள் போட்டுட்டு கண்டிப்பாக எங்களுடைய சேனலில் நீங்கள் டேக் பண்ணுங்கள். நான் பார்த்து அதோட ஃபீட்பேக்கை நான் உங்களுக்கு கண்டிப்பாக டெலிவர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ மறக்காமல் டேக் பண்ணிக்கோங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் யூடியூப் சேனல் ஐடி எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து இந்த கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு மேலே வந்து லைட் கலர்ஸ் இருக்கணும், கீழே வந்து கொஞ்சம் டார்க் கலராக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அதை நான் எப்படி அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னா மேலே வந்து நம்ம, அதாவது இது வந்து கீழே இருக்கிறது, இது வந்து மேலே இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ இது வந்து கீழே இருக்கிறதுங்களா. ஸோ அதனால் நான் கொஞ்சம் டார்க் ஆக்கிக்கிறேன். கம்ப்ளீட் க்ரேயில் லைட்டாக சின்ன க்ரே அண்ட் மேலே இருக்கிற பிளாக்கை வந்து ஒயிட்டாக மாற்றிக்கலாம். ஓகே, எனக்கு இந்த மாதிரி தான் வேணும். ஸோ கிரேடியண்ட்டை வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக நம்ம என்ன செட் பண்ண போகிறோம் அப்படின்னா திருப்பி லேயருக்குள்ளே போயிட்டு லேயர் ஸ்டைலுக்குள்ளே போயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஸ்ட்ரோக்குன்னு இருக்கும். நம்ம ஸ்ட்ரோக்கை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸ்ட்ரோக்கை ஆட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ், வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து நான் லைட்டாக ஒரு ப்ளூ ஷேடில் ஒரு கலரை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக சைஸையும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், நமக்கு ஈஸியாக தெரிகிறதுக்காக நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, ரொம்ப ஜூம் வேணாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரோக்கே ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அடுத்ததாக நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான்.
லேயருக்குள்ளே போயிட்டு லேயர் ஸ்டைலில் போயிட்டு இந்த பிவல் அண்ட் எம்போஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் வர மாதிரியே ஒரு எஃபெக்ட் வரும். ஸோ சின்னதாக வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு சூப்பரான எஃபெக்ட் கிடைக்கும். அது என்னென்னா ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் பிவல்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா வேல்யூஸ் இருக்கும். ஸோ இதில் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இந்த ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இன்னர் பிவல்னு இருக்கிறத ஸ்ட்ரோக் எம்போஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக இல்லாமல் ஒரு மாதிரி நமக்கு உள்ளே இருக்கிற இந்த கிரேடியன்ட் டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் எம்போஸ் ஆகி, அதாவது உள்ளேருந்து வெளியில் வந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸ்ட்ரோக் வந்து பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால தான். ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ் லைக் மிஸ்டர் ஹூஸ் த பாஸ், ஸோ இந்த மாதிரி பட்ட பெரிய யூடியூபர்ஸுமே இந்த மாதிரி தான் டெக்ஸ்ட்டை வந்து அவங்க அனிமேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன். ஸோ இதை நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தது. ஸோ அதில் எனக்கு கிடைச்ச ரிசல்ட் தான் இது. ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்ததாக இதை இன்னும் கொஞ்சம் கூட டெப்த் ஆக்குறதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா இந்த சைஸ் அண்ட் சாஃப்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் லைட்டாக ட்வீக் பண்ணிக்கலாம். லைக் இதை வந்து ஓகே ரொம்ப வேண்டாம், மேபி 4 கொடுத்துக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு 9 கொடுத்துடலாம். ஓகே பர்ஃபெக்ட். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நமக்கு எவிடெண்ட்டாக தெரியாமல் லைட்டாக அது வந்து சாஃப்டன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்டாக தான் நான் எதிர்பார்த்தேன், அது நமக்கு கிடச்சிச்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ராப் ஷேடோவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன் நான் ஒன்றுத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப பெருசாக பெருசாக போயிட்டே இருக்கும், அதனால தான். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம லேயருக்குள்ளே போயிட்டு லேயர் ஸ்டைல்ஸ் அண்ட் இங்கே வந்துட்டிங்க அப்படின்னா ட்ராப் ஷேடோ, ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எதுவும் தெரியாது, பிகாஸ் அந்த ஸ்ட்ரோக் இருக்கனால அங்கே வந்து நமக்கு ஹைட் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் லைட்டாக டிஸ்டன்ஸ் அதிகமாக்கிட்டு சைஸை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே பர்ஃபெக்ட். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட நம்ம லைக் டெமோவில் பார்த்த மாதிரி இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிட்டோம். பட் இதில் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு சின்னதாக ஒரு லைக் அந்த ரிம் லைட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா இன்னும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த கிரேடியன்ட் ஓவரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிட்டு எடிட் கிரேடியன்ட் கொடுத்துக்கோங்க. அங்கே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த கிரே பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கீழே இருக்கிறது, ஸோ அதை கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மூவ் பண்ண வேணாம், லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது இந்த காலியாக இருக்கிற பாரில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொன்று க்ரியேட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கலரை வந்துட்டு ஒயிட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு லைட்டாக ஒரு ரிம் லைட் அடிக்கும்போது எப்படி ஒரு எஃபெக்ட் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் தாராளமாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், நீங்கள் இதை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ இந்த இருக்கிற வேல்யூஸ் ஓகே 4.0 அந்த மாதிரி லைக் 40.0 அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து காப்பி பண்ண வேண்டாம். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய டிசைன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அனிமேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அனிமேஷனுக்காக நான் எந்த ஒரு எஃபெக்ட்டையோ இல்லை அப்படின்னா எந்த ஒரு ப்ரீசெட்டையும் நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. லைக் அனிமேஷன் கம்போசர், ஸோ இந்த மாதிரி பட்ட எந்த ஒரு ப்ளகின்ஸுமே நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. டிஃபால்ட்டாக இருக்கிற நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் டெக்ஸ்ட் லேயர் கீழே இருக்கும் பார்த்தீங்களா வேல்யூஸ், அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி அனிமேட் பண்ணி கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தேவைப்படுறது, அதை நம்ம டெமோவில் பார்த்த மாதிரி வேணும் அப்படின்னா எனக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து ரேண்டமாக மூவ் ஆகிட்டு இருக்கணும். ஓகேங்களா. அது ஒன்று. அதுக்கடுத்ததாக அந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்கேல் பாப்பப் ஆகணும். ஸோ அந்த அனிமேஷன் அண்ட் அவுட் அனிமேஷனுக்காக எனக்கு ஒபாசிட்டி அனிமேஷன் வேணும். ஸோ 3 அனிமேஷனை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இப்போ என்லார்ஜ் பண்ணிக்கலாம். என்லார்ஜ் பண்ணிவிட்டு இங்கே அனிமேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக நீங்கள் ரொம்பவே க்ரியேட்டிவான அனிமேஷன்ஸை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும், எந்த ஒரு ப்ளகினோட சப்போர்ட்டுமே இல்லாமல். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கற்றுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒருவேளை அதுக்கான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த அனிமேட்குள்ளே போய்க்கலாம். போயிட்டு கேரக்டர் ஆஃப்செட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த அனிமேட்டர் 1 பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஆடுன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த வேல்யூஸ் வரும். ஸோ இதில் செலக்டர் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு விகில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா மறுபடியும் இந்த ஆடுக்குள்ளே போயிட்டு ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போய் இங்கே பொசிஷன் சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே செலக்ட் பண்ணோன்னா நமக்கு இன்னும் எந்த ஒரு மாற்றமே வரல. ஸோ எப்படி நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா இந்த பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேல்யூஸை நம்ம லைட்டாக சேஞ்ச் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத 10ன்னு மாற்றிக்கோங்க அண்ட் அடுத்து இருக்கிறத 20ன்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரேண்டமைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் உங்களுக்கு ரொட்டேஷன் எனக்கு கொஞ்சம் வேணும், அது கொஞ்சம் ரேண்டமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரொட்டேஷன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்கேல் வேணும்னா நீங்கள் ஸ்கேல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சின்னதாக ரொட்டேஷன் ப்ளஸ்
அந்த பொசிஷன் அனிமேஷனுமே நமக்கு இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ஸோ உங்களுக்கு என்ன அனிமேஷன், அதாவது என்ன மாதிரி வேல்யூஸ் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணி அதை நீங்கள் அனிமேட் பண்ணிக்கலாம், ரேண்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் முதல் ஸ்டெப். அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கேல் அண்ட் ஒபாசிட்டி அனிமேஷன். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட்ஸ் அண்ட் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் ஆர் தேர்ட் லிங்க் ஏதோ ஃபஸ்ட் ஒரு 3 லிங்க் இருக்கும். அதில் ஃப்ரீ அசட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீமியர் ப்ரோவில் இருக்கிற ஷார்ட்கட்ஸ் அண்ட் அதில் இருக்கிற லைக் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரிப்பட்ட எல்லாமே பேசிக்கான எலமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த பேக்கில் கிடச்சிரும். ஸோ நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாக நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், ஸ்கேல் எனக்கு கிடச்சிரும். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணி கீ ஃப்ரேமை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். எதுக்கு ப்ரோ 100ல் வச்சு க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். பிகாஸ் எல்லாமே சேம் தான். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கீ ஃப்ரேமை கொஞ்சம் பின்னாடி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த வேல்யூவை, அதாவது நான் இந்த இண்டிகேட்டர் எங்கேயுமே மூவ் பண்ணல, ஜஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமை மட்டும் மூவ் பண்ணிவிட்டு இங்கே 0 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு 2 கீ ஃப்ரேம்ஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஸ்கேல் அனிமேஷன் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈஸிஸ் அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு தேவைப்பட்ட மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். லைக் டைமை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பீடாக வரணும். ஸோ கீ ஃப்ரேம்ஸு கிட்ட எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, பர்ஃபெக்ட். இது எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து அடுத்து ஒபாசிட்டி அனிமேஷன் ஆட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம இந்த ட்ராக்கிங்கும் பண்ண போகிறோம் அடுத்ததாக. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹெட் மூமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா, அதாவது எனக்கு இங்கே ஹெட் மூமெண்ட் முடியுது. ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து அவுட் அனிமேஷன் வேணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் டீயை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், ஒபாசிட்டி. ஓகேங்களா? ஸோ இங்கே ஸ்டாப் வாட்சை திருப்பி கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி இந்த இண்டிகேட்டரை மூவ் பண்ணி 0வாக மாற்றிடுறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கும்போது எனக்கு டிசால்வ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்கான நம்மளுடைய டெக்ஸ்ட் அனிமேஷன். ஸோ நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டை ரேண்டமைஸாக, அதாவது ஒரு கேரக்டரும் ரேண்டமைஸாக மூவ் ஆகிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன், அண்ட் தென் ஸ்கேல் அனிமேஷன், அண்ட் தென் கடைசியாக இந்த ஒபாசிட்டி டிசால்வ் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ டெக்ஸ்ட் அனிமேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக எப்படி இந்த ஹெட்டோட இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ட்ராக் பண்ணுறது, அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு பார்ட்டில் மட்டும் வேணும் அப்படின்னா அந்த வீடியோவை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு, லைக் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு Ctrl+Shift+D ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துக்கு வரதான் வேணும் அப்படின்னா Ctrl+Shift+D அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கூட தாராளமாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு நீடும் இல்லை, நான் அதனால் அன்டூ பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷார்ட்கட்லாம் அதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ராக்கிங் வந்து நம்ம 3D ட்ராக்கிங் பண்ணுவோம் தெரியுமா, கேமரா ட்ராக்கிங், அதுக்கும் இதுக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன மறந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் வேணும். இப்போ என்னோட ஹெட் மூவ் ஆகுது அப்படின்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் வேணும். அந்த பாயிண்ட்டை நம்ம பேஸ் பண்ணி தான் அதை நம்ம ட்ராக் பண்ணுவோம். இப்போ நீங்கள் லைக் ஃபிலிம்ஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு எக்ஸ் மார்க் வச்சுருப்பாங்க, இல்லைனா ஒரு ப்ளஸ் வச்சுருப்பாங்க. ஸோ வீடியோஸில் அங்கங்கே இருக்கும். ஸோ அதெல்லாம் எதுக்குன்னா ட்ராக்கிங் பாயிண்ட்ஸை ஈஸியாக கேப்சர் பண்ணுறதுக்காக, அது சாஃப்ட்வேருக்கு கொஞ்சம் ஈஸி பண்ணி கொடுக்கறதுக்காக, கேமரா மூமெண்ட்டை ஈஸியாக கேப்சர் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் அந்த மாதிரி எதுவுமே ப்ளேஸ் பண்ணல. பிகாஸ் நம்ம பொதுவாக அந்த மாதிரி எதுவும் வைக்க மாட்டோம். நமக்கு தேவை லைக் பெருசாக நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இந்த மாதிரி ஒரு நார்மலான யூடியூப் வீடியோஸ்க்கு அந்த மாதிரி நம்ம வைக்க முடியாது, நமக்கு அந்த ஞாபகம் இருக்காது அந்த அர்ஜென்ட்டில். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை தேடி பார்க்கலாம். எங்கேயாவது நமக்கு அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கா ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட் எப்படின்னா லைக் அந்த வீடியோ விட்டு எங்கேயும் வெளியில் போயிடக்கூடாது, அதே இடத்துல அது பிளேஸ் ஆகிட்டு இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய ஸ்பெட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒயிட் டாட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டையோ இல்லை அப்படின்னா என் ஃபேஸில் ஏதாவது பிம்பிள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதையோ நம்ம வந்து ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குதோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய நோஸில் இருக்கிற இந்த சின்ன டாட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை தான் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து என்ன ட்ராக்கிங், என்ன எஃபெக்ட், இதோட பேர் அப்படின்னா நீங்கள் வந்து விண்டோக்குள்ளே போயிட்டு
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராக்கர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் ட்ராக் மோஷன் இருக்குது பார்த்தீங்களா? ட்ராக் கேமரா வந்து நம்ம எப்போவுமே லைக் யூஸ் பண்ணுற 3D கேமரா ட்ராக்கர், அது நமக்கு இப்போ தேவையில்லை. நமக்கு தேவை ட்ராக் மோஷன். ஓகேங்களா? அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கம்போசிஷன் வந்து லேயராக சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ட்ராக் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதை நமக்கு தேவைப்படுற பாயிண்டில் நம்ம முதல்ல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, முதல்ல இந்த அவுட்ரு லேயரை நீங்கள் பெருசு பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக இந்த சின்ன லேயரை நீங்கள் பெருசு பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு அந்த பாயிண்ட் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ட்ராக் விண்டோ இருக்குது பார்த்தீங்களா? அங்கே வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். பிகாஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மேபி இதை யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் ஃபார் உங்களுக்கு ஒரு சின்ன ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன். உங்களுக்கு பொசிஷன் இல்லை, எனக்கு ரொட்டேஷன் ஸ்கேல் இந்த மாதிரிப்பட்ட வேல்யூஸ் எனக்கு வேணும்னா நீங்கள் இதெல்லாம் செக் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து ட்ராக்கிங் பாயிண்ட்ஸ் வரும், அதை நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த டியூட்டோரியலுக்கு எனக்கு அது தேவையில்லை. அதனால் நான் ஒரே ஒரு பாயிண்டில், அதாவது வெறும் பொசிஷனை மட்டும் நான் ட்ராக் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இண்டிகேட்டரை இந்த மாதிரி கரெக்டாக ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. இல்லாத பட்சத்தில் இதை நம்ம லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம் கரெக்டான ப்ளேஸில். ஓகே, ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸை வந்து அதை ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். மேபி உங்களுடைய ஃபுட்டேஜ் 4K இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஹை குவாலிட்டினா இன்னும் கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்கும். ஓகே, நம்மளுடைய ட்ராக்கிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம யூ ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம், அதை இந்த லேயரை செலக்ட் பண்ணி யூ ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் பாயிண்ட்ஸ் வந்து ஒன்று ஒன்றா க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை நம்ம அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த டெமோ டெக்ஸ்ட்டில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த எடிட் டார்கெட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ட்ராக் விண்டோலேயே அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி லேயர், எந்த லேயரில் உங்களுக்கு அப்ளை பண்ணணும் இந்த மோஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இதில் உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே எக்கச்சக்கமாக காட்டும். இல்லை ஒரே ஒரு லேயர் தான் இருக்குது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் லேயரையோ இல்லை அப்படின்னா நல்ல லேயரையோ காமிக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கே ஆல்ரெடி டெமோ செலக்டடாக இருக்குது. ஓகே, நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்ளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் டைமென்ஷன் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் அண்ட் ஒய் இல்லைனா எக்ஸ் மட்டும் எனக்கு வேணும். ஸோ அது எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், அதாவது எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேங்களா? ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே எக்ஸ் அண்ட் ஒய்யை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டெக்ஸ்ட் வந்து அப்ளை ஆயிரும். இங்கே பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ நம்ம இங்கேலாம் வச்சுருந்தோம், எதுக்காக இது இங்கே வந்துச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, உங்களுடைய டெக்ஸ்ட்டோட ஆங்கர் பாயிண்ட் எங்கே இருக்குதோ அதை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த டெக்ஸ்ட்டு, அதாவது இந்த அனிமேஷனில் அது வந்து அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? அதை நீங்கள் வந்து எப்படி ப்ரோ சேஞ்ச் பண்ணுறது, இப்போ நான் பொசிஷன் எப்படி நான் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2 வழி இருக்குது. ஒன்று நீங்கள் நல்ல வந்து லைக் இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அது மூலமாக அதை வந்து மூவ் பண்ணி வைக்கலாம். அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு இன்னொரு லேயர் ஆட் ஆன் ஆகும். ஸோ நான் பண்ணுற ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னா எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ப்ரீசெட் இருக்கும். ஓகேங்களா? அந்த எஃபெக்டை அப்படியே தூக்கி நம்மளுடைய டெக்ஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பொசிஷனை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட் வந்து வெளியில் வந்துருச்சு. பட் அந்த பவுண்டிங் மார்க்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுடைய டெக்ஸ்ட்டை மட்டும், அதாவது விஷுவலி நம்ம இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். பட் அந்த டெக்ஸ்ட்டோட டேட்டா எல்லாமே இதே இடத்துல தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த ஸ்கேல், பொசிஷன் அண்ட் ஹெட்டோட ட்ராக்கிங் எல்லாமே பக்காவாக முடிஞ்சிருச்சு. டீசெண்டாக நம்மளுடைய டெக்ஸ்ட் அனிமேஷனை நம்ம ஆட் பண்ணிச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துல இந்த மாதிரி சப்டைல்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ப்ரோ நான் மல்டிபிளான லைக் சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணுறது ஒன்றுக்கும் நான் இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்கோம்னா நோ தேவையில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இந்த இன்ட்ரோக்கு நான் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு எனக்கு தேவைப்பட்ட மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் டைம் எடுத்து நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஜஸ்ட்டு நம்ம டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாம்சன் இருக்கா அதை நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அது இன்னொரு இடத்துல எனக்கு தேவைப்பட்ட இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அனிமேஷன் அண்ட் ப்ளஸ் எனக்கு வந்து எல்லாமே அதிலே வந்துடும், அந்த எஃபெக்ட் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஒரு டெக்ஸ்ட் லேயருக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து எல்லாமே ஜஸ்ட் டூப்ளிகேட் அண்ட் பேஸ்ட் மட்டும்தான். ஒருவேளை அனிமேஷன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா யூவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீ ஃப்ரேம்ஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துல உங்களுடைய கீ ஃப்ரேம்ஸை நீங்கள் மூவ் பண்ணி உங்களுடைய அனிமேஷனோட ஸ்பீடை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சாம்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர் கவுண்டிங் அனிமேஷன்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AB.